வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நோடல் அனாலிசிஸில் ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தின ப்ராப்ளம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த த்ரீ நோட் வோல்டேஜஸ் இன் த சர்க்கியூட். ஸோ கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டில் 3 நோடு வோல்டேஜஸ் கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டயக்ராமில் அவங்களே நோடு கொடுத்துட்டாங்க. V1, V2, V3 3 நோடுமே அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க V1, V2, V3 ஆன்சரை தான் கேட்குறாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கெலாம் பாருங்கள், நார்மலாக ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த மாதிரி ஓம் சிம்பிள் போட்டு தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே 4S, 3S, 2S, 1S, 5S இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை வந்து நம்ம சீமன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு ரெசிப்ரோக்கல் தான் வந்து சீமன். ஸோ எஸ்ஸில் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி சால்வ் பண்ணணும். இதனுடைய ஸ்டெப்பு எங்கே மாற்றம் அடையும்னா, இந்த ஸ்டெப் 3ல் தான் அந்த சேஞ்சஸை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன். பட் ஆஸ் யூஷுவல் மற்ற ஸ்டெப்ஸில் ஆஸ் யூஷுவல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராமில் 3 நோட்ஸ் கொடுத்துட்டாங்க. V1, V2, V3 இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இந்த டயக்ராம் எடுத்து அப்படியே வரைஞ்சிப்போம். ஸ்டெப் 1 வரைஞ்சிட்டு நம்மளுக்கு என்னோட வேலை என்னது? கரண்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் இந்த V1 நோடுக்கு என்னெல்லாம் கரண்ட்டு ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரு கரண்ட்டு வருது. அப்போது இந்த இடத்துல நம்ம கரண்ட்டு எழுதக்கூடாது, புது கரண்ட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு கரண்ட்டு வருது, -3 ஆம்பியர் கரண்ட்டும் வருது. இந்த இடத்துல நம்ம புது கரண்ட்டு கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல காலியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம I1 கரண்ட்டுன்னு ஒன்று ஃப்ளோ ஆகுதுன்னு கொடுப்போம். இந்த இடத்துல I2 கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு கொடுப்போம். நெக்ஸ்ட் இப்போ இந்த நோடுக்கு வருவோம். இந்த நோடுக்கு பார்க்கணும். இந்த நோடுக்கு ஏற்கனவே இங்கே ஒரு கரண்ட்டு போகுது, இந்த பக்கம் ஏற்கனவே ஒரு கரண்ட்டு வருது. I1 கரண்ட் இப்படி தானே வருது. அப்போ I1 இங்கே கொடுத்தாச்சு ஏற்கனவே. இந்த பக்கமாக ஒரு கரண்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல இந்த இடத்துல 2 கரண்ட்டு ஃப்ளோ ஆகும், அதை நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோன்னா புதுசாக மென்ஷன் பண்ணிப்போம். என்னது? I4, I3 பேர் வைக்கிறது நம்ம இஷ்டம் தான். ஸோ இங்கே I3 கரண்ட்டு போகுது, இந்த ரெசிஸ்டாருக்கு I4 கரண்ட்டு போகுதுன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இந்த நோடுக்கு ஏற்கனவே இங்கே ஒரு I4 கரண்ட் வருது, இங்கேருந்து I2 கரண்ட் இங்கே வருது. அப்புறமா ஏற்கனவே இங்கே ஒரு -25 ஆம்பியர் கரண்ட்டு போய்கிட்டு தான் இருக்குது வெளியில். அப்போது இந்த பக்கம் தான் எந்த ஒரு கரண்ட்டுமே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா I5 கரண்ட்டு இங்கேருந்து அனுப்புகிறோம். காமிச்சாச்சு. ஸோ இந்த சர்க்கியூட்டில் மொத்தம் 5 கரண்ட் இருக்குது. I1, I2, I3, I4, I5. ஸோ டயக்ராம் முடிச்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கீழே ரெஃபரன்ஸ் நோடில் கனெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? சரி, ஸ்டெப் 2 அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அட் 3 நோட்ஸ். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லானாலே நோடல் அனாலிசிஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள். இந்த நோடை வந்து நீங்கள் ஒரு வீடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க பாசிட்டிவ், உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனாங்கன்னா நெகட்டிவ். இந்த வீட்டுக்கு யார் வராங்க? -8 ஆம்பியர் கரண்ட்டு வருது. அது ஒரு மைனஸ் தான், ஆனால் நம்ம வந்து ப்ளஸ் போட்டு ஷோ பண்ணணும். ப்ளஸ் ஏன்னா அவங்க வராங்க, ப்ளஸ் போட்டுட்டு அந்த -3. ஸோ இந்த -3 எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஏன்னா இந்த -3 கரண்ட்டும் இங்கே வருது. ஸோ ப்ளஸ் போட்டுட்டு இந்த -3 கரண்ட்டு எழுதியாச்சு. இந்த -8 ஆம்பியர் கரண்ட்டும் இந்த வீட்டுக்கு வருது. ஸோ ப்ளஸ் போட்டு -8 எழுதியாச்சு. இந்த வீட்டை விட்டு யார் போகிறாங்க? I1 கரண்ட்டும் வெளியில் போகுது, I2 கரண்ட்டும் வெளியில் போகுது. அவங்களும் நெகட்டிவ். ஸோ -I2 -I1. இப்போ இதை ஆர்டராக எழுதணும். -I1 -I2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -8 -8 -3 வரும் -11. ரைட் ஹேண்ட் சைட் போயிடுச்சுன்னா +11. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இப்போது செகண்ட் நோடு. இப்போ இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்க? I1 கரண்ட்டு வருது, அப்போ +I1. இந்த வீட்டு யாரெல்லாம் போகிறாங்க? இந்த 3 ஆம்பியர் கரண்ட்டு போயிடுச்சு, -3 ஆம்பியர் கரண்ட்டு போயிடுச்சுன்னா அப்போ மைனஸ் போட்டுட்டு -3. நெக்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு யார் போகிறாங்க? நெக்ஸ்ட் I4 கரண்ட்டும் வெளியில் போகுது. ஸோ -I4. I3 கரண்ட்டும் வெளியில் போகுது. ஸோ -I3. ஸோ யாரெல்லாம் போகிறாங்களோ மைனஸ், யாரெல்லாம் வராங்களோ ப்ளஸ். இப்போ ஆர்டர் எழுதணும். I1, I3, I4. இந்த மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் I3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -3. ஓகேங்களா? இந்த மைனஸ் இன்டு மைனஸ் +3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -3. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இப்போ 3வது நோடுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 3வது நோடு யாரெல்லாம் வராங்க? இந்த வீட்டுக்கு I2 கரண்ட்டு வருது. ஸோ I2 பாசிட்டிவ். அதே மாதிரி I4 கரண்ட்டும் வருது 3வது வீட்டுக்கு, 3வது நோடுக்கு.
அப்போ I4ம் பாசிட்டிவ். ஆனால் I5 வந்து வெளியில் போகுது, -I5. அதேமாதிரி இந்த -25 ஆம்பியர் கரண்ட்டும் வெளியில் போகுது. ஸோ மைனஸ் போட்டுட்டு அந்த -25 எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஸோ இது ஆர்டராக எழுதணும். I2 I4 -I5 -1 +25 அந்த பக்கம் போச்சுன்னா -25. ஸோ ஸ்டெப் 2ல் எல்லாத்தினுடைய கரண்ட் ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. இது வரைக்கும் உங்கள் கொஷினில் ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஓமில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஓம்ஸ்ல ஃபார்முலானது I = V/R. இதுதான் ஃபார்முலா. இது வந்து ஓமில் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். கொஷின் சைமனில் கொடுத்தாங்கன்னா I = VRல கொண்டு வந்துக்கணும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? சரி, இப்போது ஒவ்வொரு கரண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். I1க்கு என்ன, I2க்கு என்ன, I3க்கு என்ன, I4க்கு என்ன, I5க்கு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு I1 கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு டயக்ராம் தேவை. இப்போ டயக்ராமில் I1 கரண்ட் எங்கே இருக்குது? இந்த V1ல் ஆரம்பித்து 3S ரெசிஸ்டார் வழியாக இந்த V2 வரைக்கும் போகுது I1 கரண்ட். அப்போ இதை மட்டும் கட் பண்ணி நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சாச்சு பாருங்கள். V1ல் ஸ்டார்ட் பண்ணி V2ல் முடியுது. இங்கே என்ன ரெசிஸ்டார் இருக்குது? 3S ரெசிஸ்டார். அந்த இடத்துல தான் I1 கரண்ட்டு போகுது. அப்போது நார்மலாக I1 = என்னது? நம்ம நார்மலாக V/Rன்னு எழுதுவோம். உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓமில் கொடுத்து, ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? சீமனில் கொடுத்துருக்காங்க. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரி, இங்கே வோல்டேஜ் என்ன இருக்குது? V1 வோல்டேஜ் இருக்குது, V2 வோல்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி 2 வோல்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் எழுதணும். V1 - V2. அங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? 3S. ஸோ 3 மட்டும் எழுதிக்கலாம். ஸோ 3 × V1 - V2. நெக்ஸ்ட் அடுத்தது இப்போது I2. இப்போ I2 கரண்ட் டயக்ராமில் எங்கே போகுதுன்னு பார்க்கணும். I2 கரண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த V1ல் ஆரம்பித்து 4S ரெசிஸ்டர் வழியாக வந்து V3 கிட்ட வருது. இதுதான் வந்து I2 கரண்ட் போகிற டைரக்ஷன். அப்போ அதை மட்டும் கட் பண்ணி டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். அதை மட்டும் கட் பண்ணி வரைஞ்சி வச்சு பாருங்கள். V1ல் ஆரம்பித்து 4S ரெசிஸ்டார் வழியாக V3 வழியாக போகுது இந்த I2 கரண்ட். ஸோ I2 = இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குது? V1 வோல்டேஜ், V3 வோல்டேஜ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். அப்புறமா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அந்த ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது இப்போது I3 கரண்ட்டு பார்க்க போகிறோம். டயக்ராமில் I3 கரண்ட் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது I3 கரண்ட். ஸோ இந்த V2ல் ஆரம்பித்து ரெஃபரன்ஸ் நோடு வரைக்கும் போகுது. ஸோ I3 கரண்ட்டு 1S ரெசிஸ்டார் வழியாக இது வரைக்கும் வருது. ஸோ V2லேருந்து ரெஃபரன்ஸ் நோடு வரைக்கும் இதை மட்டும் அப்படியே கட் பண்ணி இங்கே வரைஞ்சிக்க வேண்டியதான். V2லேருந்து ரெஃபரன்ஸ் நோடு. ரெஃபரன்ஸ் நோட்னா ஒன்றும் இல்லை, அதுதான் எர்த்து. ஓகேங்களா? ஸோ இங்கே V2 வோல்டேஜ் இருக்குது, இங்கே ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். கரண்ட் இதில் தான் I3 கரண்ட் போகுது, இங்கே 1S சீமன். ஸோ நம்மளுக்கு தேவை கரண்ட். I3 கரண்ட் = இங்கே வோல்டேஜஸ் என்ன இருக்குங்க? இங்கே V2 வோல்டேஜ் இருக்குது, இங்கே கீழே ரெஃபரன்ஸ்டு வோல்டேஜ். ஒரு எர்த்துக்கு எப்பவுமே 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ V2 - 0 இன்ட்டு என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? 1. ஸோ 1 × V2. ஸோ I3 வேல்யூ V2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ I4 கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டயக்ராமில் I4 கரண்ட் எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போது I4 கரண்ட் இந்த V2ல் ஆரம்பித்து இந்த V3யில் போய் முடியுது I4 கரண்ட். இதை மட்டும் கட் பண்ணி அப்படி இங்கே டயக்ராமில் இங்கே வரைஞ்சிக்கலாம். ஸோ V2ல் ஆரம்பித்து V3யில் முடியுது I4 கரண்ட்டு. அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் 2 சீமன். ஸோ I4 கரண்ட் = என்ன வோல்டேஜ் இருக்குது? V2 V3 ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். V2 - V3. அங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? 2S. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். இப்போ I5 கரண்ட் எங்கே இருக்குது? இந்த V3யில் ஆரம்பித்து 5S ரெசிஸ்டார் வழியாக ரெஃபரன்ஸ் நோடுக்கு வருது. அப்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதை மட்டும் கட் பண்ணி டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சாச்சு பாருங்கள். V3யில் ஆரம்பித்து 5S வழியாக ரெஃபரன்ஸ். இதான் ரெஃபரன்ஸ்னால் எர்த்துன்னு அர்த்தம். ஸோ I5 = இங்கே என்ன கரண்ட்டு I5 = இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குது? இங்கே V3 வோல்டேஜ் இருக்குது, இங்கே ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணணும். V3 மைனஸ் எர்த்துனா இங்கே 0ன்னு அர்த்தம். V3 - 0 இன்ட்டு என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? 5. ஸோ 5 × V3 5V3 முடிஞ்சு போச்சு. ஸோ I1 I2 I3 I4 I5 கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டெப் 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் 4 யூஸிங் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். அதாவது ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்சோம் இல்லையா கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் 1 2 3, அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சோம் ஸ்டெப் 2ல்
minus I1 minus I2 is equal to 11. இது நான் மைனஸ் எல்லாம் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகிடும், ப்ளஸ் I1 ப்ளஸ் I2 is equal to minus 11. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன். இது தேர்ட் ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இது எங்கேருந்து எடுத்தேன் நான்? இந்த 3 ஈக்குவேஷன் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா இங்கேருந்து எடுத்தேன். இங்கே பாருங்க, இதுதான் இங்கேருந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு. இந்த 3லேருந்து புது புது ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறேன். 4, 5, 6. அது எப்படி கொண்டு வர போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த I1க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த I1க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்னா 3 into V1 minus V2. ஏற்கனவே ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் I1 கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 3 into V1 minus V2. இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். சப்ஸ்டிட் பண்ணியாச்சுங்களா பாருங்கள் I1க்கு. நெக்ஸ்ட் I2க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 into V1 minus V3. அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். சப்ஸ்டிட் பண்ணியாச்சுங்களா? ஈக்குவல் டு -11. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ் தான். 3 into V1 3V1, 3 into minus V2 minus 3V2, 4 into V1 4V1, 4 into minus V3 minus 4V3 equal to -11 எடுத்து அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 3V1 இருக்குது, இங்கே ஒரு 4V1 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7V1 minus 3V2 minus 4V3 equal to -11. இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இப்போது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து அதில் இந்த I1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும், I3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும், I4 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இதெல்லாம் எங்கே இருக்குது? ஸ்டெப் 3ல் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து இங்கே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போது 3 into V1, 3 into minus V2 minus 3V2 minus V2 minus 2 into V2 minus 2V2 minus into minus plus 2 into V3 equal to -3. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3V1, V2ல எங்கே இருக்குது? இங்கே ஒரு V2 இருக்குது, இங்கே ஒரு V2 இருக்குது, இங்கே ஒரு V2 இருக்குது. ஸோ -3 -1 -4 -2 -6 V2. இங்கே ஒரு 2V3 இருக்குது, ஈக்குவல் டு -3. இதுதான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குது I2 + I4 - I5 equal to -25. இது ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்சோம். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிக்கணும். I2னுடைய வேல்யூ எடுத்து இங்கே எழுதணும், I4ஓட வேல்யூ, I5ஓட வேல்யூ எடுத்து எழுதிட்டு -25. இதில் எந்த ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம்? ஸ்டெப் 3 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் 4V1 4 into -V3 minus 4V3 2 into V2 2 into -V3 minus 2V3 minus 5V3 equal to -25. 4V1 நெக்ஸ்ட் V2 எங்கே இருக்குது? ப்ளஸ் 2V2. மொத்தம் V3 3 இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. -4 -2 -5 கூட்டினா -11 V3 equal to -25. இதுதான் சிக்ஸ்த் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன், இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன், இந்த சிக்ஸ்த் ஈக்குவேஷன் கேல்குலேட்டரில் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். சால்வ் பண்ணால் 3 ஆன்சர்ஸ் கிடைக்கும். V1 V2 V3. கேல்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. மோடு பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும், அப்புறம் 1 ப்ரெஸ் பண்ணணும். இப்போ அன்னோன்ஸ் கொஷின் எத்தனை இருக்குது? 3 அன்னோன்ஸ், V1 V2 V3. ஸோ இந்த 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ஸ்லாம் எழுத போகிறோம். ஃபோர்த் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் 7V1 இருக்கு, ஸோ 7 டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் V2 கோஎஃபிஷியன்ட் -3. நெக்ஸ்ட் V3 கோஎஃபிஷியன்ட் -4. கான்ஸ்டன்ட் டேர்ம் -11. நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் டைப் பண்ணணும். ஸோ V1 கோஎஃபிஷியன்ட் 3, V2 கோஎஃபிஷியன்ட் -6, V3 கோஎஃபிஷியன்ட் 2, கான்ஸ்டன்ட் டேர்ம் -3. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஈக்குவேஷன், அதுக்கான கோஎஃபிஷியன்ஸ்லாம் வந்து எழுத போகிறோம். V1 கோஎஃபிஷியன்ட் 4, V2 கோஎஃபிஷியன்ட் 2, நெக்ஸ்ட் V3 கோஎஃபிஷியன்ட் -11, நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் -25. இப்போ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் 1, நெக்ஸ்ட் V2 ஆன்சர் 2, V3 ஆன்சர் 3. முடிச்சதுக்கு அப்புறமா கேல்குலேட்டரை இந்த ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோடை ப்ரெஸ் பண்ணி 3 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு கேல்குலேட்டர் கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? V1 is equal to 1 volt, V2 is equal to 2 volt, V3 is equal to 3 volt. இதுதான் வந்து நோட் வோல்டேஜஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம்.
So first page, second page, next third page, இந்த நோடல் அனாலிசிஸ் சீமன் ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.